உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ என் தங்கச்சி, இவரு இவங்களோட ஹஸ்பண்ட். வணக்கங்க. தெரியுமேம்மா, ரகுராமையா பொண்ணு தானே? ஆமா. இவங்க இப்போ தங்கறதுக்கு வீடு வேணும். இவங்களுக்கா? எங்க ஃபேமிலில ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால இவங்க 2 பேரும் வெளியில வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வீடு வேணும். ஒரு வீடு காலியா இருக்கிறதா நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. ஐயோ, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேனம்மா. இப்பதாம்மா வீட்டை வாடகைக்கு விட்டேன். புதுசா ஆளு குடி வந்துட்டாங்கம்மா. 2 நாள் தான் ஆச்சு. சரிங்கண்ணே, நன்றி. சரிங்கம்மா, வாங்க. சரிங்க. என்னம்மாயா இப்படி சொல்லிட்டு போறாரு? இவங்க வீடு கிடைக்கும்னு நினைச்சேன், கிடைக்கல. வேற ஏதாவது யோசிக்கலாம். வாங்க வா. ஏங்க, அந்த மாயா அவங்கள இங்க தான் கூட்டிட்டு வருவான்னு எப்படி கரெக்டா சொன்னீங்க? அவளை விட இந்த ஊரை எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊர்ல யார் யார் வீடு காலியா இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? சரி, இப்ப இந்த வீட்டை கொடுக்க விடாம பண்ணிட்டோம். அவங்க வேற ஏதாவது வீட்டுல போய் குடி இருந்துட்டா? யாரையும் கொடுக்க விட மாட்டேன். வாங்க போலாம். சரி. என்ன மாயா இது? யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு புரியல தானா. எல்லாரும் ஒரு காரணம் சொல்றாங்க. இப்ப கூடவா புரியல? மாமாவை எடுத்துக்கிட்டு யாருமே இந்த ஊர்ல வீடு கொடுக்க மாட்டாங்க. நியாயப்படி பெரியப்பா மேல இருக்கிற மரியாதைக்காகவாவது இவங்க வீடு கொடுக்கணும். ஆனா அப்படியும் தர மாட்டாங்க. கதிர், வேற ஏதோ காரணம் இருக்கு. யாரு? நான் வேலை செய்யற கேஸ் கம்பெனி ஓனர் தான். சொல்லுங்க சார். கதிர், சென்னைக்கு போனியா? என்னாச்சு? உன் ஒய்ஃப் வின் பண்ணிட்டாங்களா? ஆமா சார், ஜெயிச்சிட்டாங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியா நடந்துருச்சு. எப்படி, இன்னைக்கு வரியா? இல்ல சார், அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு? தங்கறதுக்கு வீடு கூட இல்லாம நிக்கிறோம் சார். எங்க போறதுன்னு வேற தெரியல. என்ன கதிர், என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. முதல்ல உன் ஒய்ஃபை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வா. இல்ல சார், அது வீடு பார்த்துட்டு முதல்ல இங்க வாப்பா, அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க சார். ஆ, எங்க ஓனரு அவர் வீட்டுக்கு வர சொல்றாரு. அவர் கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, வாங்க போலாம். சரி போலாம், வாங்க. மேல் போர்ஷன் ஒன்று காலியா இருக்கு. கொஞ்சம் சின்ன வீடு தான், ஆனா உங்க 2 பேருக்கும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க தங்கிக்கலாம். ஐயோ சார், இப்ப தங்கறதுக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும்னு இருக்கும். அப்புறம் என்ன, இங்கேயே தங்கிக்கோங்க. சார், அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு. டேய் கதிரவா, நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிக்கோங்க. சார், வாடகை எவ்வளவுன்னு சொன்னீங்க? அதெல்லாம் எதுக்கு இப்ப? நான் உழைச்சு என் பொண்டாட்டி என் சம்பாத்தியத்துல பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரிப்பா, நான் உன் சம்பளத்துல இருந்து வாடகை எடுத்துக்கிறேன். சரியா? வீடு செட் ஆகுற வரைக்கும் இங்க இருங்க. வேற நல்ல வீடு கிடைச்ச உடனே நீங்க மாறிக்கலாம். ரொம்ப நன்றி சார். அட, எதுக்குப்பா நன்றி எல்லாம்? இவங்களை எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். கடவுள் தான் உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கிட்ட இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப நான் நிம்மதியா இங்க இருந்து போவேன் சார். ரொம்ப நன்றி சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேரையும் எங்க வீட்டு பசங்க மாதிரி பாத்துக்கிறோம். அப்ப நான் வரேன் சார். சரிங்க கதிர், நான் கிளம்புறேன். வரேந்தனா, எதையும் நினைச்சு நீ கவலைப்படாத. நீ எந்த தப்பும் பண்ணல. சரியான முடிவு தான் எடுத்திருக்க. பெரியப்பா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. மாயா, அப்பா எங்களை ஏத்துப்பாரா? நீ இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அவர் மனச சீக்கிரமே நான் மாத்துவேன். நீ தைரியமா இரு, சரியா? நான் வரேன். வரேன் சார். வாங்கம்மா. வரேன் மேடம். போயிட்டு வாங்கம்மா. உனக்கு வீடு ஓகேவா? ஏன், நல்லா தானே இருக்கு. இல்ல, நீ பெரிய அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்தவ.
உன்னை கூட்டிட்டு வந்து இப்படி நீ இருக்கிற இடம்தான் எனக்கு அரண்மனை. நீ என் கூட இருக்கல, அதுவே எனக்கு போதும். என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தோம். இப்போ நமக்குன்னு ஒரு வீடு கிடைச்சிருக்கு. நம்மனால வெளியில போய் வாழ முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நாம நல்லா வாழ்ந்து காட்டணும் கதிர். கண்டிப்பா நடக்கும். ம். அப்பா சாப்பிட்டாரா மாயா? இல்ல தனா, பெரியம்மா போய் கேட்டாங்க. அவர் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. எல்லாம் என்னாலதான். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தனா, நீ கவலைப்படாத. நாங்க அவர் எப்படியாவது சாப்பிட வைக்கிறோம். நீ எதையும் யோசிக்காம இரு. சரி, நீ சாப்பிட்டியா? இப்பதான். தனாவா? ஆமா பெரியம்மா. கூட தனா, சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேம்மா. எனக்கு தெரியும் தனா, நீ சாப்பிட்டிருக்க மாட்ட. உன் மனசெல்லாம் இங்கதான் இருக்கும். அப்பா ஞாபகமாவே இருக்குமா? அவர் இன்னும் சாப்பிடலையா? அவரை நான் எப்படியாவது சாப்பிட வச்சிடுறேன். அத பத்தி நீ எதுவும் யோசிக்காத. அண்ணி, தனாவா? ஒரு கொஞ்சம் நிமிஷம் கொடுங்க அண்ணி, நானும் இந்தா பேசுறேன். பேசு. தனா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீ இப்படி போவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. எனக்கு வேற வழி தெரியல சித்தப்பா. சரி, நீ கவலைப்படாத. நாங்க எப்படியாவது அண்ணனை சமாதானப்படுத்த பாக்குறோம். அம்மா பேசுங்க. அம்மாடி தானா, நடந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. ஏதோ நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை. நீ ஜெயிச்சுட்டு வந்த சந்தோஷத்துல நாங்க எல்லாரும் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுமா. சரி சரி விடுமா. மச்சான் ரொம்ப நாளெல்லாம் உன் மேல கோபமா இருக்க மாட்டாரு. அவர் மனசு மாறும்மா. சரிங்க மாமா. நீ கவலைப்படாத. மாமா கொஞ்சம் கொடுங்களேன். தனா, நீ தைரியமா இரு. அப்பா கூடிய சீக்கிரத்துல மனசு மாறி உன்னை வந்து கூப்பிடுவாரு. சரிங்க சித்தப்பா. சரி தனா, சிவா. இரு அம்மாட்ட பேசு. இந்தாங்க நீ. ஹலோ தனா, நீ இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிட்டு சாப்பிடாம இருக்காத. உடம்ப பாத்துக்க. ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு, சரியா? சரிம்மா, பண்றேன். ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு. சரிம்மா. சரிடா, வச்சிடுறேன். நீ அமெரிக்காவில இருந்து வந்தவ தானே? தனியா நீ வளர்ந்ததுனால தான் குடும்பத்தோட அருமையை பத்தி உனக்கு தெரியல. அப்படியா? அப்ப இந்த குடும்பத்தை பத்தி உனக்கெல்லாம் தெரியுமா சீனு? ஆமா தெரியும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொன்ன? இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற? இல்ல, நீதானே குடும்பம், பாசம், அன்பெல்லாம் பேசின, அதான் கேட்டேன். இங்க பாரு சீனு, தனா அவளுடைய வாழ்க்கைய கதிரோடு தான் வாழ்வேன்னு போயிருக்கா. அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி என் தங்கச்சிய நான் கஷ்டப்பட விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.